வணக்கம். நமது சிவசொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியேன் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு இன்றைக்கி விஜயம் செய்திருந்தேன். கோவை மாவட்டம் பன்னிமடை பக்கத்தில் பொன்னூத்து அம்மன் சொல்லி ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில் விசேஷமான கோயில். அதாவது துடியலூர் பன்னிமடம் வந்து வீரபாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்தில் அந்த கோயில் இருக்குங்க ஐயா. வரப்பாளையம் பக்கத்தில் இந்த கோயில் பொன்னூத்து அம்மன் சொல்லிட்டு. இந்த அம்மா வரலாறு வந்து பார்த்திங்கன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த அம்மா வந்து காட்டுக்குள்ளே தனியாக இருந்தவங்க. இந்த மிருகங்களுக்கு பயந்து அப்படியே அந்த அம்மா போகும்போது குகைக்குள்ளே போகும்போது அந்த அம்மா வந்து ஜோதி ரூபமாக மாறிட்டதுனால அந்த அம்மா தெய்வமாக இந்த மாதிரி இந்த சுற்று வட்டாரமாக அந்த காலத்தில் வந்து கும்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த வந்து மலை அடிவாரத்தில் ஒரு நல்ல ஒரு இருக்குது. அதே போல் மலை ஏறும்போதே இடது பக்கம் விநாயகர் இருக்கார். சுற்றிலும் வந்து ஆலமரம் அரச மரம் எல்லாம் இருக்குது. அதே வந்திங்கன்னா அப்படியே இந்த கோயிலை கொஞ்சம் மேலே கொஞ்சம் சிக்கல் இறங்கி வந்திங்கன்னா கோயில். நீங்கள் அப்படியே கோயிலை பார்க்கலாம். அந்த பாருங்கள், இங்கே அன்னதான கூடங்கள் இருக்குது. பக்கத்தில் மண்டபங்கள் கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே படி இறங்கி வந்தீங்கன்னா இறக்கத்தில் அந்த குடைவரை கோயில் மாதிரி அந்த அந்த மலைக்குள்ளேயே இந்த கோயில் இருக்குதுப்பா. நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்படியே அந்த இடத்த சுற்றிலும் மரங்கள் பூச்செடிகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இப்போ நவகிரக சன்னதி இருக்குது. படி இறங்கும்போது நவகிரக சன்னதி தெரியும். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா 2 நாள் 4 நாள் முன்னாடி யானைகள் வந்து உள்ளே புகுந்து எல்லாம் அடித்து உடச்சிருச்சுங்களாம். இந்த யானைகள் வந்து இரவு மாலையான யானைகள் வந்துருமா கூட்டமாக அந்த இடத்துக்கு. அதனால் இந்த கோயிலோட டைமே பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே திறந்து 3 மணிக்கெலாம் கிளம்பிடுறாங்க. வனவிலங்குகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் பொன்னூத்தம்மன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எந்நேரமும் அந்த 500 வருஷமாக அந்த அம்மா உருவாக்கின சொன்னை அந்த ஊற்று எப்பயும் தண்ணி வத்தாத நீராக வந்துக்கிட்டே இருக்குங்க. சப்த கன்னிமார் இருக்காங்க. இங்கே நந்தி இருக்குது. பாருங்கள், அது ஒரு என்ட்ரன்ஸு, கோயில் என்ட்ரன்ஸு. வழியில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. இப்போ நான் இன்றைக்கி போனது எல்லாமே நல்லா வெயில் காலமாக இருந்ததுனால இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் மழை காலம்னா தான் தண்ணி ரொம்ப அதிகமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். பாருங்கள், அம்பாவோட தரிசனம் பாருங்கள். அம்பாலே தண்ணிக்கு அப்படியே தண்ணி பக்கத்தில் தான் அம்பாலே இருக்கா. அம்பாள் பக்கத்தில் இன்னொரு சாமி ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பொண்ணு ஊற்று அப்படின்றதுனால இந்த சைடு அது வந்து அந்த முன்னாடி பாறை பார்த்துங்க, பொண்ணு ஊற்று தங்க கலரில் பெயிண்ட் அடிச்சுக்காங்க பாருங்கள். அதுவும் சிறப்பாக இருக்குது. அது பாரு, என்ட்ரன்ஸ் வாசல்லே தண்ணி இது ஆகிட்டே இருக்கும். நல்லா அருமையாக இடங்க. போய் தரிசனம் பண்ணுங்கள், அம்மாவோட சக்தியை பெறுங்க. அம்மாள் ஒளிரூபமாக உள்ள காட்சி அளிச்சிட்ருக்க. அதனால் இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் கோவை மாவட்டம் பன்னிமடை வரப்பாளையம் அருகில் இருக்கிற இந்த பொன்னூற்று அம்மன் கோயிலுக்கு விஜயம் செய்து தாங்கள் அந்த அம்பாளோட அருளையும் சக்தியும் பெற்று தாங்கள் சீரும் சிறப்பாக நல்லா இருக்கிறதுக்கு அம்பாளை நான் வேண்டிக்கிறேன். அனைவரும் விஜயம் செய்யுங்க.